வணக்கம். புதுவை மணக்குள விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தி பெருவிழாவினை முன்னிட்டு பக்தர்களுக்கு விநாயகர் தங்க கவசத்தில் அருள் பாலித்தார். நாடு முழுவதும் இன்று 9ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்படுவதை முன்னிட்டு அனைத்து விநாயகர் கோவில்களிலும் விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதன்படி புதுவை மணக்குள விநாயகர் கோவிலில் அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டது. கோவிலில் திருப்பணி வேலைகள் மற்றும் கோவில் விரிவாக்க பணிகள் நடைபெறுவதால் மூலவருக்கு மட்டுமே அபிஷேக ஆராதனை நடந்தது. உற்சவருக்கு செய்யப்படும் சிறப்பு பூஜைகள் நடைபெறவில்லை. விழாவினை முன்னிட்டு கோவிலில் பக்தர்கள் ஏராளமானோர் திரண்டனர். பக்தர்கள் அனைவரும் தங்க கவசத்தில் அருள் பாலிக்கும் விநாயகரை எளிதாக துரிதமாக தரிசனம் செய்யும் வகையில் கோவில் நிர்வாகம் சிறப்பான ஏற்பாடு செய்திருந்தது. அதன்படி பக்தர்கள் நீண்ட வரிசையில் சென்று விநாயகரை தரிசித்து அருள் பெற்றனர். பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் கோவில் நிர்வாகம் சார்பில் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதுபோன்று புதுவையில் உள்ள அனைத்து கோவில்களிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. புதுவை அரசை கலைக்கும் எண்ணம் தனக்கு இல்லை என்றும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது மாநில அரசின் கடமை என்று செய்தியாளர்கள் சந்திப்பின் போது ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா கூறினார். புதுவை ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கூறுகையில், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதுவை முதலமைச்சருடன் இணைந்து பணியாற்ற தான் தயாராக இருப்பதாகவும், சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்து முதல்வர் தன்னுடன் ஆலோசனை நடத்தலாம், தான் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் என்பதால் தயக்கம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்றும் கூறினார். மேலும் புதுவையில் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டியது மாநில அரசின் கடமை என்றும், சட்டம் ஒழுங்கை சீரமைக்க தகுந்த நடவடிக்கை எடுக்காவிட்டால் தனது அதிகாரத்திற்கு உட்பட்டு தகுந்த முடிவை எடுப்பேன் என்று உறுதியுடன் கூறினார். தொடர்ந்து டெல்லியில் உள்துறை அமைச்சகம் நடத்திய கூட்டத்தில் பங்கேற்று அதிகாரிகள் என்ன கூறினார்கள் என்பது தனக்கு தெரியாது என்றும், தான் பதவியேற்று 21 நாட்கள் தான் சரியாக பணிபுரிந்ததாகவும், பின்னர் உடல்நலக் குறைவு காரணமாக பணி செய்வதில் தடை ஏற்பட்டது. தற்பொழுது துறை ரீதியாக குறைகளை கேட்டறிந்து அவற்றை களைய நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், ஆனால் போக்குவரத்து துறை இதுவரை எவ்வித அறிக்கையும் கொடுக்கவில்லை என்று தெரிவித்தார். மேலும் தனது கனவு திட்டமான காரைக்காலில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை அமைக்க வேண்டும் என்பதுதான் என்று குறிப்பிட்டார். மேலும் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். புதுவையில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு எடுக்கும் என்று முதல்வர் ரங்கசாமி கூறினார். இது தொடர்பாக முதல்வர் ரங்கசாமி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், புதுவை அமைதியான மாநிலம், அது எப்போதும் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் தனது எண்ணம். எனவே சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது. அதுபோன்று பொதுமக்கள், வியாபாரிகள் அச்சமில்லாமல் பாதுகாப்புடன் இருக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் மற்றும் ரவுடிகளின் அட்டகாசத்தை அடக்க தனது அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்று தெரிவித்தார். மேலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை தொடர்பாக மத்திய அரசுக்கு தவறான தகவலை அளித்திருப்பதாக மத்திய அமைச்சர் நாராயணசாமி கூறியிருப்பது சரியல்ல. மேலும் தலைமை செயலரும் காவல் ஐஜியும் அளிக்கும் தகவல் பொறுப்பான அதிகாரிகளால் கொடுக்கப்பட்ட விளக்கமாகும், அதில் தவறில்லை மற்றும் மாநில வளர்ச்சிக்காக அரசு அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றி வருகிறது. போக்குவரத்து நெரிசலை குறைக்க ராஜீவ்காந்தி, இந்திரா காந்தி சதுக்கத்தில் 60 மற்றும் 40 கோடி செலவில் மேம்பாலம் கட்ட கோப்புகள் மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும், 100 அடி சாலை, அரும்பார்த்தபுரம் ஆகிய இடங்களில் மேம்பாலம் கட்ட அத்துறை சார்பில் 5 கோடியும், நெடுஞ்சாலைத்துறை சார்பில் 24.5 கோடியும் அளிக்கப்பட்டுள்ளது. இது மாநில அரசின் நிதியாகும் என்று தெரிவித்த அவர், தொடர்ந்து ஆளுநரை சந்திக்கும் போது சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளை பற்றியும் பேசுவது வழக்கம் என்று கூறினார். மேலும் ஆளுநர் பேட்டி குறித்து கூறுகையில், தலைமை செயலர், ஐஜி ஆகியோர் அடங்கிய கூட்டத்தை ஆளுநர் கூட்டி விவாதித்து பிரச்சனைக்கு நடவடிக்கை எடுப்பது வழக்கமானது. எனது அரசு ரவுடிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கும் அரசு அல்ல என்றும், ரவுடிகளுடன் தொடர்புடைய காவல் அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் மற்றும் யார் யார் மீது குண்டர் சட்டம் போடுவது குறித்து பரிந்துரைக்க அனுப்பி உள்ளதாக தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலம் ஒரு அமைதியான மாநிலம், அழகான மாநிலம், ஆன்மீக மாநிலம். இந்த மாநிலம் எப்பொழுதும் அமைதியான மாநிலமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமும். இந்த விருப்பத்திற்கு ஏற்ப அரசானது சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதில் மிகவும் கவனமாக இருக்கும்.
சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டுவதற்குரிய அத்தனை நடவடிக்கையும் அரசானது எடுக்கும். நமது பொதுமக்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்கப்படும். வியாபார பெருமக்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்கப்படும். அவருடைய அச்சம் போக்கப்படும். மக்கள் அமைதியோடு வாழ்வதற்கான அத்தனை நடவடிக்கையும் காவல்துறை எடுக்கும். இந்த சட்டம் ஒழுங்கு சம்பந்தமாக அனைவரும் கூறி வருகின்ற கருத்துக்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு புதுச்சேரியில் ரவுடிகள் அட்டகாசம் ஒடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுவது நிச்சயமாக ஒடுக்கப்படும். ரவுடிகள் அட்டகாசம் அடக்கப்படுவதற்குரிய நடவடிக்கையை துறையானது எடுக்கும். மத்திய அரசு தவறான தகவல் கொடுத்திருக்கின்றது என்று நம்முடைய மாண்புமிகு மத்திய இணை அமைச்சர்கள் கூறியிருப்பதை செய்தித்தாள்கள் பார்த்தேன். தலைமைச் செயலர் அவர்கள், தலைமை காவல்துறை அதிகாரி அவர்கள் மற்றும் இந்த குழுவில் இருக்கின்ற உறுப்பினர் சேர்ந்து நம்முடைய மத்திய உள்துறை செயலரிடம் விவரங்கள் முழுவதுமாக கொடுக்கப்பட்டது தவறானது என்று சொல்லுவது அவ்வளவு சரியல்ல என்பது என்னுடைய எண்ணம். துறை எப்பொழுதும் சரியான தகவல்களை கொடுக்கும். குறிப்பாக தலைமைச் செயலர் மற்றும் காவல்துறை தலைமை அதிகாரி கொடுக்கின்ற விளக்கம் என்பது, மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் கொடுக்கின்ற விளக்கம் என்பது ஒரு பொறுப்பான அதிகாரிகள் கொடுக்கப்படுகின்ற விளக்கம். புதுவை இடையார்பாளையத்தில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள புளோசன் வெப் டிசைன் நிறுவனத்தை முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திறந்து வைத்தார். புதுவை கடலூர் சாலை இடையார்பாளையம் பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள புளோசன் வெப் டிசைன் நிறுவனத்தின் துவக்க விழா நடைபெற்றது. நிறுவன உரிமையாளரின் தந்தை பழனி தலைமையில் உரிமையாளர் அசோக் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி புதிய வெப் டிசைன் நிறுவனத்தை திறந்து வைத்தார். திறப்பு விழாவில் நிறுவன உரிமையாளரின் குடும்பத்தினர், ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். திறப்பு விழாவை முன்னிட்டு சிறப்பு சலுகைகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன. விநாயகர் சதுர்த்தி விழாவினை முன்னிட்டு விநாயகர் சிலைகளை பூஜை செய்வதற்காக ஆர்வமுடன் மக்கள் வாங்கி சென்றனர். நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு பொதுமக்கள் தங்கள் இல்லங்களில் விநாயகர் சிலைகளை வைத்து அபிஷேகம், அலங்காரம் செய்து சிறப்பு பூஜைகள் செய்வது வழக்கம். அதன்படி வீடுகளில் பூஜை செய்வதற்காக களிமண்ணால் செய்து விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த விநாயகரை பொதுமக்கள் பயபக்தியுடன் ஆர்வமுடன் வாங்கிச் சென்றனர். மேலும் விநாயகருக்குரிய பூஜை பொருட்களான பொரி, கடலை, அவில், பழங்கள், அலங்கார குடைகள், எருக்கம்பூ, தாமரைப்பூ மாலைகள் ஆகியவற்றை வாங்கிச் சென்றனர். இதனால் புதுவை பெரிய மார்க்கெட், சின்ன மணிக்குண்டு மார்க்கெட், முத்தியால்பேட்டை, நெல்லித்தோப்பு போன்ற மார்க்கெட்டுகளில் மக்கள் கூட்டம் பெருகி போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் பூக்கடைகளில் முகூர்த்த நாட்கள், பண்டிகை காலங்களில் பூக்களின் விலை ராக்கெட் வேகத்தில் உயரும் நிலையில் விநாயகர் சதுர்த்தி விழாவினை முன்னிட்டு பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்து பூக்களுக்கு அதிக கிராக்கி ஏற்பட்டது. இருப்பினும் விலை உயர்வு கேட்டு அதிர்ச்சி அடைந்த மக்கள் பூஜைக்கு தேவை என்பதால் அதிக விலை கொடுத்து வாங்கிச் சென்றனர். அதுபோன்று மற்ற பூஜை பொருட்களின் விலையும் உயர்ந்திருந்தது. பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளை முன்னிட்டு நடந்த பாவேந்தர் பாரதிதாசன் கவிதை ஒப்பித்தல் போட்டி பரிசளிப்பு விழாவில் திமுக முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் சிவா பங்கேற்று புதுவை மாநில அளவில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுவையில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளை முன்னிட்டு பாரதிதாசன் கவிதை ஒப்பித்தல் போட்டி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். மாவட்ட அளவில் வெற்றி பெற்றவர்களுக்கான இறுதிப் போட்டி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் கடந்த 5ஆம் தேதி முதல் நடத்தப்பட்டது. அதில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா தஞ்சை கூத்தரசன் தலைமையில் நடந்தது. விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் புதுவை இளைஞரணி முன்னாள் அமைப்பாளருமான சிவா கலந்து கொண்டு புதுவை மாநில அளவில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். விழாவில் புதுவை சார்பில் மாநில துணை அமைப்பாளர் ராஜாராமன், இளைஞரணி அமைப்பாளர் முகமது யூனஸ், இலக்கிய அணி குமார சுப்பிரமணி, தொண்டரணி குணா திலீபன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவை மாநிலத்தை மத்திய அரசு புறக்கணிக்கவில்லை என்று மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறினார்.
இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கூறுகையில், மத்திய அரசு உணவு பாதுகாப்பு மசோதா மூலம் கிராமப்புறத்தில் 70%, நகர பகுதியில் 50% மக்களுக்கு அரிசி, கோதுமை, கம்பு, கேழ்வரகு போன்றவற்றை வழங்கும் என்றும், உலகிலேயே முதன்முறையாக இந்தியாவில்தான் இந்த சட்டம் அமலாகியுள்ளது. இது மத்திய அரசின் சாதனையாகும் என்று தெரிவித்தார். மேலும் புதுவையில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி பொதுமக்கள் சிரமப்படுவதால் மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்ற பொதுமக்களின் கோரிக்கையை மத்திய அரசிடம் தான் கூறியதை அடுத்து மத்திய அரசு மேம்பாலம் அமைக்க தேவையான மொத்த தொகை 29,45,00,000 முழுமையாக வழங்கியுள்ளது. இதற்கான அடிக்கல் நாட்டு விழா வரும் 16 அல்லது 17ஆம் தேதியில் நடைபெறும். மேலும் விழாவில் மத்திய ரயில்வே துணை அமைச்சர் மல்லிகா அர்ஜுன் கார்கே வருகை தர உள்ளார். மேலும் அதே நாளில் புதுவை திருப்பதிக்கு அதிவேக விரைவு ரயில் சேவையை துவக்கி வைக்க உள்ளார் என்று பெருமிதத்துடன் கூறினார். தொடர்ந்து காரைக்கால் பேரமை ரயில் பாதை அமைக்கும் பணிக்கு 74 கோடி ஒதுக்கியுள்ளது. புதுவை மாநிலத்தை மத்திய அரசு ஒருபோதும் புறக்கணிக்கவில்லை என்பதற்கு இதுவே உதாரணம் என்றார். மேலும் புதுச்சேரியில் ரவுடிகள் அட்டகாசம் தொடர்ந்து நடைபெற்று வருவதற்கு காரணம் புதுவை காவல் அதிகாரிகள் கைகள் கட்டப்பட்டதும், அதனால் போலீசார் தங்கள் கடமைகளை செய்ய தவறுவதும் தான் என்ற அவர், பொதுமக்கள் மீது புதுவை அரசிற்கு அக்கறை இல்லை. மேலும் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டதால் முதலமைச்சர் ரங்கசாமி தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று பேசினார். பேட்டியின் போது எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், பொதுச் செயலாளர் AKD ஆறுமுகம் ஆகியோர் உடனிருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.